வெங்கடேஷ் தயாரிப்பில் ஜஸ்டின் பிரபு அவர்களின் இயக்கத்தில் திரைக்கு வந்திருக்கும் வேம்பு திரைப்படம் பெண் ஆளுமை குறித்த மிகச்சிறந்த ஒரு திரைப்படமாக அமைந்துள்ளது. உமன் எம்பவர்மெண்ட் என்பது உலகளாவிய ஒரு தேவையாக மாறியிருக்கிறது. சமூக மேம்பாட்டில் பெண்களை ஆளுமை மிக்கவர்களாக வளர்த்தெடுக்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. தந்தை பெரியார், புரட்சியாளர் அம்பேத்கர் போன்ற மாமனிதர்கள் உமன் எம்பவர்மெண்ட் பெண் ஆளுமை குறித்து பெருமளவில் பேசியிருக்கிறார்கள், களப்பணி ஆற்றியிருக்கிறார்கள். இந்த திரைப்படத்தின் இறுதி காட்சியில் தந்தை பெரியாருடைய உரையும் இடம்பெற்றிருக்கிறது. 21 வயதுக்கு உள்ளாக எந்த பெண்ணும் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது, படிக்க வேண்டும், அவர்கள் ஆசிரியர்களாக, அஞ்சல் துறை ஊழியர்களாக பணியேற்க வேண்டும், அந்த பணிகளையெல்லாம் பெண்களுக்காகவே ஒதுக்கீடு செய்ய வேண்டும், அவர்கள் விமானம் ஓட்ட வேண்டும், நிலாவுக்கு செல்ல வேண்டும் என்றெல்லாம் அவர் கண்ட கனவை இன்றைக்கு நாம் நனவாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஜஸ்டின் பிரபு அவர்கள் பெரியாரிய சிந்தனையாளராக திரைக்களத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறார் என்பது பெருமை அளிக்கிறது. அதைவிட முக்கியமாக பெண் பிள்ளைகள் பெரிய அளவில் படிக்க தேவையில்லை, பருவத்தை எய்தியவுடன் அவர்கள் படிப்பை நிறுத்தி கொள்ள வேண்டும், அவர்களுக்கு பாதுகாப்பில்லை, பருவத்தை எய்தியதும் ஓராண்டுக்குள்ளாகவே திருமணத்தை முடித்துவிட வேண்டும் என்கிற உளவியல் நம்முடைய சமூகத்தில் ஒரு பொது உளவியலாக நிலை நாட்டப்பட்டிருக்கிறது. அதை உடைக்க வேண்டும், தற்காப்பு கலைகளை கற்றுத்தர வேண்டும், கணவனே முடங்கி போனாலும் மனைவி அந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியும், தூக்கி நிறுத்த முடியும். அதற்கு பெண் கல்வி விழிப்புணர்வு பெற்றவளாக இருக்க வேண்டும், அனைத்து துறைகளிலும் திறன் பெற்றவர்களாக வளர்க்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துகிற ஒரு திரைப்படமாக வேம்பு திரைப்படம் அமைந்துள்ளது. இந்த திரைப்படத்தின் கதாநாயகியாக ஷீலா அவர்களும் கதாநாயகனாக ஹரிகிருஷ்ணன் அவர்களும் நடித்திருக்கிறார்கள். மிகச்சிறப்பாக தங்கள் பாத்திரங்களை இருவருமே மிகச்சிறப்பாக செய்திருக்கிறார்கள். விரசமில்லாத படம், வணிக நோக்கமில்லாத படம், சமூக பொறுப்புணர்வோடு படைக்கப்பட்டிருக்கிற ஒரு காவியம் வேம்பு. பெண் பிள்ளைகள் கல்வி கற்கும் அதே வேளையில் தற்காப்பு கலைகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும். சிலம்பு பயிற்சி உள்ளிட்ட பல்வேறு தற்காப்பு கலைகள் உள்ளன. இந்த தற்காப்பு கலைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது. அத்துடன் ஒவ்வொரு பள்ளியிலும் சிலம்பம் உள்ளிட்ட தற்காப்பு கலைகளை பயிற்றுவிக்கக்கூடிய பிரிவு உருவாக்கப்பட வேண்டும், அதற்கென சிறப்பு ஆசிரியர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்கிற கருத்தையும் இந்த திரைப்படம் ஆட்சியாளர்களுக்கு சுட்டி காட்டுகிறது. வேம்பு திருமணம் செய்து கொள்வதிலே உடன்பாடு இல்லாமல் தம்முடைய குடும்ப கௌரவத்தை அல்லது பெற்றோரின் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக தான் விரும்பும் மாமனையே தவிர்க்க வேண்டும் என்று கருதுகிறாள். ஆனாலும் குடும்ப கௌரவத்திற்காக திருமணம் செய்து கொள்கிறாள். திருமணம் செய்த
உடனேயே அவருக்கு விபத்து ஏற்பட்டு கண் பார்வை பறிபோகிறது. அது எவ்வளோ பெரிய அதிர்ச்சியை தரும், ஏமாற்றத்தை தரும். என்னதான் லட்சியம் கொண்ட பெண்மணிகளாக இருந்தாலும் கூட இல்லற வாழ்வில் ஒரு தோல்வி ஏற்படுகிற போது அதை எதிர்கொள்வது என்பது மிகவும் கடினமானது. அப்படி ஒரு சராசரி பெண்மணியாக இல்லாமல் வேம்பு முற்றிலும் மாறுபட்ட ஒரு ஆளுமை கொண்ட பெண்ணாக இந்த திரைப்படத்தில் வேம்பு என்கிற பாத்திரம் படைக்கப்பட்டிருக்கிறது. குடும்ப பொறுப்புணர்வு, வறுமையை எதிர்கொள்கிற துணிச்சல், சமூகம் பெண்களின் மீது திணிக்கிற ஏளனம், இழிவு போன்ற கொடுமைகள் எல்லாவற்றையும் எதிர்கொண்டு சொந்த தொழிலை கணவன் செய்து கொண்டிருந்த புகைப்பட நிபுணர் என்கிற தொழிலை தாமே கற்று அதன் மூலம் பொருளீட்டி குடும்பத்தின் வறுமையை போக்கக்கூடிய ஒரு ஆளுமைமிக்க பெண்மணியாக வேம்பு என்கிற பாத்திரம் ஜஸ்டின் பிரபு அவர்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அவர் தாம் கற்ற சிலம்பம் என்கிற தற்காப்பு கலையை வருமானத்திற்கானதாக பயன்படுத்தாமல் பெண் சமூகமே, இளம் பிள்ளைகளே கற்றுக்கொண்டு அந்த ஆளுமையை வளர்த்து கொள்ள வேண்டும் என்கிற பொறுப்புணர்வு மிக்கவளாகவும் வேம்பு பாத்திரம் படைக்கப்பட்டிருக்கிறது. வறுமையை வெல்கிறாள், இழிவை முறியடிக்கிறாள், குடும்ப சுமையை சுமக்கிறாள், முடங்கி போன கணவனை தாங்கி பிடிக்கிறாள், இல்லறத்தை அல்லது தாம்பத்திய உறவை தவிர்த்து இந்த சவால்களை எல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய ஆளுமை மிக்க பெண்ணாக இருக்கிறாள் வேம்பு. வாழ்க்கையில் சாதித்தும் காட்டுகிறாள். சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்து அவர்கள் கடைசியாக அவர் நடித்த ஒரு திரைப்படம் என்று கருதுகிறேன். அவர் மிகச்சிறப்பாக தன்னுடைய பாத்திரத்தை செய்திருக்கிறார். தற்காப்பு கலை எவ்வளவு முக்கியத்துவம் என்பதை சட்டமன்ற உறுப்பினர் மூலமாக இயக்குனர் சொல்லுகிறார். இதை சட்டமன்றத்திலேயே பேசுவேன் என்று கூறுகிறார். அப்படி அவருடைய பாத்திரமும் சிறப்பாக அமைந்திருக்கிறது. மணிகண்டன் முரளி இசையமைத்திருக்கிறார். பாடல்கள் இந்த திரைப்படத்திற்கு உயிரூட்டக்கூடியவையாக இருக்கின்றன. இப்போது வெளிவந்திருக்கிற திரைப்படங்களில் உமன் என்பவர் பற்றி, உமன் எம்பவர்மெண்ட் என்கிற பெண்ணாளுமை குறித்து பேசுகிற மிகச்சிறந்த திரைப்படமாக வேம்பு திரைப்படம் அமைந்திருக்கிறது. இயக்குனர் ஜஸ்டின் பிரபு அவர்களை நான் நெஞ்சார பாராட்டுகிறேன். மிக இயல்பாகவும் பொறுப்புணர்வோடும் அந்த பாத்திரமாகவே மாறி நடித்திருக்கிற ஷீலா அவர்களையும், அதேபோல் ஹரிகிருஷ்ணன் அவர்களையும் பாராட்டுகிறேன். கேமரா மிகச் சிறப்பாக அமைந்திருக்கிறது. கேமராமேன் அவர்களையும் நான் பாராட்டுகிறேன். இந்த திரைப்படத்தை சமூக பொறுப்புள்ள ஒவ்வொருவரும் வரவேற்று ஆதரிக்க வேண்டும். அதைவிட முக்கியமாக இன்னொன்றையும் இதில் அவர் சொல்லியிருக்கிறார். பெண் பிள்ளைகளுக்கு இலவசமாக நாப்கின் வழங்கப்பட வேண்டும். ஹைஜீன் என்பது மிக முக்கியமானது. அதை கடைகளில் போய் வாங்குவதற்கு கூட சிரமப்படக்கூடிய பல குடும்பத்தை சார்ந்த பெண்கள் உண்டு. அவற்றை அரசே இலவசமாக வழங்க வேண்டும். ஆங்காங்கே அதற்குரிய நிலையங்களை, கவுண்டர்ஸ், நாப்கின் கவுண்டர்ஸ் பொது இடங்களில் உருவாக்க வேண்டும் என்கிற சிறந்த ஆலோசனையையும் வழங்குகிறார். இது குறித்து ஏற்கனவே நாம் மத்திய ஒன்றிய அரசுக்கும் சுட்டிக்காட்டியிருக்கிறோம், மாநில அரசுக்கும் சொல்லியிருக்கிறோம். இது மிக இன்றியமையாத ஒன்று. இவையெல்லாம் சேர்ந்துதான் பெண் சமூகத்தை
எம்பவர் செய்ய முடியும். எனவே விமன் எம்பவர்மெண்ட் என்பது ஒரு சமூக வளர்ச்சியில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை சொல்லுகிற ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்துள்ளது. இது பல விருதுகளை வாங்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். இந்திய அரசின் விருதுகள், பல சமூக நிறுவனங்களின் விருதுகள் இந்த திரைப்படத்திற்கு கட்டாயமாக கிடைக்கும் என்று நான் பெரிதும் நம்புகிறேன். என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுகள். ஏற்கனவே தற்காப்பு கலைகள் பகுதி அளவில் சொல்லி தரப்படுதுங்க அரசு பள்ளிகளில். அதே மாதிரி நாப்கின் வழங்கும் திட்டமும் செயல்பாட்டில் தான் இருக்குது. இதெல்லாம் பகுதி அளவில் இருக்குது அப்படின்றதுனால இன்னும் கூடுதலாக பண்ணணும்னு கேட்குறீங்களா, இல்லை இன்னும் தீவிரமாக செயல்படுத்தணும்னு சொல்கிறீங்களா? அந்த படம் சொல்லிக்கூடிய கருத்துக்களை நீங்கள் பிரதிபலிக்கிறீங்க சமூகத்தில் வரணும்ட்டு? திரைத்துறையில் இது போன்ற ஒரு பார்வை, சிந்தனை, அதை வெகு மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற பொறுப்பு ஜஸ்டின் பிரபு போன்றவர்களுக்கு இருப்பதை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன். நீங்கள் சொல்வதைப் போல நாப்கின் வழங்கும் திட்டம் என்பது அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கலாம். ஆனால் இன்னும் அது நாடு தழுவிய அளவில் பரவலாக இல்லை. தொண்டு நிறுவனங்கள் ஆங்காங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அதைப்போல அனைத்து பள்ளிகளிலும், அது மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய பள்ளிகளாக இருந்தாலும், மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய பள்ளிகளாக இருந்தாலும், தனியார் பள்ளிகளாக இருந்தாலும், பள்ளிகளில் பெண் குழந்தைகளுக்கான தற்காப்பு கலைகளை கற்றுத்தருவது அவர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும். இந்த படத்திலே கூட ஹீரோ கதாநாயகன் ஒரு இடத்திலே பேசுகிறார். அந்த சிலம்பம் கம்பை கையிலே பிடித்து கொண்டு, இந்த கம்பை பிடிக்கிற போது எனக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை வருகிறது, அதான் நீ இவ்வளோ தூரம் துணிச்சலாக இருக்கிற என்று தன்னுடைய மனைவியை வேம்புவை பாராட்டுவார். இந்த தடியை கழியை ஒரு கம்பை பிடிக்கிற போது உளவியலாக எத்தகைய தாக்கத்தை அது ஏற்படுத்துகிறது, ஒரு நம்பிக்கையை உருவாக்குகிறது என்பதை இயக்குனர் ஒரு காட்சியில் பதிவு செய்திருக்கிறார். ஆகவே பெண் பிள்ளைகள் அதுபோன்ற தற்காப்பு கலைகளை கற்றுக்கொள்ளுகிற போது இந்த டிபெண்டன்சி என்கிற இந்த பிறரை சார்ந்திருக்கிற உளவியலிலிருந்து விடுபட வாய்ப்பு இருக்கிறது. தன்னம்பிக்கை வளர அது ஏதுவாக அமையும். எனவே இந்த திரைப்படம் விழிப்புணர்வு ஊட்டக்கூடிய ஒரு திரைப்படம், குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு விழிப்புணர்வு ஊட்டக்கூடிய ஒரு திரைப்படம். அந்த வகையிலே நான் பாராட்டுகிறேன்.